வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எந்த இண்டெக்ஸ் எடுத்து பண்ணாலுமே ஃபியூச்சர் சார்ட்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி நடந்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். லெட்ஸ் சி மார்க்கெட் ரொம்ப நாளாவே ஒரு அப் ட்ரெண்ட்லயே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டேக்கு மேலே ஓப்பன் ஆயிட்டு பெருசாக மூவ் ஆகாம ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு மூவ் ஆச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்த ஒரு பிபிஓசி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிபிஓசினா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். லேர்னிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தெளிவாக. பிபிஓசினா என்ன, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன, வேல்யூ வேரியேஷன் என்னன்ற டீட்டெயில்டு ஆனால் இது தனித்தனியாகவே நான் லேர்னிங் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ போயிட்டு பாருங்கள். நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னா, இன்னைக்கு பேலன்ஸ் டேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட் ஒன்ஸ் ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்றதால நாளைக்கு மேலே ஓப்பன் பண்ணி இந்த பிபிஓசியில் ரிஜெக்ட் எடுத்து மேலே போகலாம். ஓகேவா? அப்படி இல்லை அதர்வைஸ் அப்படின்னா பெருசாக பையர்ஸ் வரலை அப்படின்னா இந்த பிபிஓசிக்கு அங்கே ரிஜெக்ட் எடுத்து ரிவர்சல் ஆகிட்டு இந்த 25,680ன்ற அந்த லெவல்ஸை மார்க்கெட் கிளியர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 20த்தோட லோவுமே ஒரு வீக் தான். ஸோ இது செகண்ட் டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நிஃப்டிக்கு செல் சைடுக்கான நம்மளோட லெவல்ஸ். அப் சைடுக்கு எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், ஏன்னா அப் சைடுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பற்றி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இதுவுமே ப்ரீவியஸ் டேக்கு மேலே ஓப்பன் பண்ணி ஸ்டில் அப்லேயே தான் இருக்காங்க. பையர்ஸ் தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை. நம்ம இதுக்குமே ஆல் டைம் ஹையில் இருக்குன்றதால அப் சைடுக்கு அந்த ஒரு டார்கெட்டும் கொடுக்க போகிறதில்ல. அப் சைட் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 20யோட லோ, அதுக்கடுத்த நாள் இந்த 52,200ன்றத செகண்டு, இது ஃபர்ஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கான லெவல்ஸ். ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியில், ஏன்னா அதில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. சரி, ஃபின் நிஃப்டியில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி இதுலேயும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ப்ரீவியஸ் டேக்கு மேலே இனிஷியேட் பண்ணி ஒரு ஓப்பன் சீக்வல் டு லோ கொடுத்து அப் சைட் வச்சுருந்தாங்க மார்க்கெட்டை. ஸோ மார்க்கெட் ஒரு ஐபி ஒரு வைடாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ இனி ஃபர்தராக அப்சைடான எந்த ஒரு டார்கெட்டும் இல்லை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எதுக்குமே. ஒரு வேளை செல் ஆகுதுன்ற பட்சத்தில் மட்டும் இந்த 20யோட லோ தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்டு இந்த 24,000ன்றது கிட்டத்தட்ட செகண்ட் டார்கெட்டாக இருக்கலாம் ஃபின் நிஃப்டிக்கு. ஓகே கைஸ், நம்ம எப்போவுமே மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு தான் பேஸாக வச்சு தான் ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் மார்க்கெட்டை பற்றின முழு புரிதல் இருக்கும். 360 வியூவிலேருந்து மார்க்கெட்டை பார்க்க முடியும். அதர்வைஸ் எந்த ஒரு இண்டிகேட்டர் அண்ட் கேண்டில் ஸ்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் அப்படி பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பிரேக் ஆகுது, அதாவது ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் ஆகுது கேண்டில் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அது ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், அப்படி எந்த ஒரு கேள்விக்கும் நமக்கு ஆன்சர் இருக்காது. ஸோ சிம்பிளி ரிஸ்க் அண்ட் ரிவார்டை போட்டுட்டு ட்ரேட் பண்ணுவோம். எஸ்எல் அண்ட் டார்கெட்டு ஹிட் ஆனால் ஹிட்டு, ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனால் ஹிட், அவ்வளோதான். ஏன் அந்த ட்ரேடை எடுத்தோம், எதுக்கு எடுத்தோன்ற ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கும். மார்க்கெட்டில் சும்மா ப்ரைஸ் மேலே போகுது கீழே போகுதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் ஆளுங்க, பர்டிகுலர் நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ், பிக் பிளேயர்ஸ், இப்படி நிறைய பேர் உள்ள ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்து தான் நம்மளால் அந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்லேயோ இல்லை எந்த ஒரு இதுலேயுமே இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலில் வர மாதிரியான எந்த ஒரு
எதுவுமே கிடையாது. இதுல எந்த ஒரு சிக்னல்ஸும் வராது. சேம் டைம் நீங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்கன்ற பட்சத்துல, மார்க்கெட்டோட பிஹேவியர புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த டூல். இத வச்சு சில ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு. நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ். நான் அத பிளேலிஸ்ட்ல லேர்னிங் வீடியோஸ்லயுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். தேவைப்பட்டதுன்னா போய் பாருங்க. இன்னும் நெறைய இருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. யாருக்காவது மார்க்கெட் ப்ரொஃபைல் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்தரா அதுக்கான ஒரு சீசன வந்து கன்டக்ட் பண்றேன். ஓகே. நன்றி நண்பர்களே. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.